ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கண் திருஷ்டி தாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சோ இல்லை படித்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு தொழில் வியாபாரம் பண்ணி எப்படியோ கடனை உடனே வாங்கி ஒரு முன்னேற்றம் வரலான்னு பார்த்தா நமக்கு இந்த திருஷ்டி இருக்க பாருங்க, அது ஒரு பெரிய பாடு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா அவ்வளோதான், எங்கேருந்தா வருமோ தெரியாது இந்த கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டியை எப்படி போக்குறதுன்னு சொல்கிறேன். உப்பு மிளகாய் திருஷ்டி. அதுக்கு என்னென்னா, ஒரு பிடி கல்லுப்பு, 3 அல்லது 7 காஞ்ச மிளகாய், திருஷ்டி உள்ளவரோட தலையை சுற்றி 3 அல்லது 9 முறை வலம் இருந்த இடமாக சுற்றி வந்து அதுக்கு பின்னாடி அதை எல்லாத்தையும் நெருப்பில் போட்டுருணுங்க. அடுத்த திருஷ்டி எலுமிச்சை திருஷ்டி. ஒரு எலுமிச்சை பழத்தை தலையை சுற்றி 3 முறை சுற்றணும். அதுக்கப்புறம் 4 துண்டாக வெட்டி குங்குமம் தடவி இந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல 4 திசையிலையும் போட்டுருணுங்க. அனுமந்தபுரம் சிங்கப்பெருமாள் கோயில் உள்ள அனுமந்தபுரம் வீரபத்ரர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் வாசலில் கண் திருஷ்டி எடுப்பாங்க பாருங்கள். அத்தனை பேர், சில பேர் அங்கே நிற்பாங்க, அவங்கக்கிட்ட கூட திருஷ்டி கழிச்சுப்பாங்க. சில பேர் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் வாங்கி தன்னைத்தானே 3 வாட்டி சுற்றிட்டு அதை கீழே போட்டு காலால் மிதிச்சுட்டு அப்புறம் போயிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு கண் திருஷ்டி நம்மளை வாழவே விடாதுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளோட கஷ்டம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நல்லா வாழ்ந்துட்டாங்களேன்னு இருக்கும். அந்த மாதிரி கஷ்டங்களுக்கு தான் இந்த மாதிரி திருஷ்டியை போட்டுக்கணும். அடிக்கடி நம்ம வந்து திருஷ்டி எடுத்துக்கிறது நமக்கு நல்லது தாங்க. திருஷ்டி சுற்றும் போது இப்படி சொல்லணும்: சகல தோஷ நிவர்த்தி, சர்வ தோஷ நிவர்த்தி, ராகுகேது தோஷ நிவர்த்தி, செவ்வாய் சனி தோஷ நிவர்த்தி, சகல சாபம் தோஷம் நிவர்த்தி, சர்வ பீடை தோஷம் நிவர்த்தி, நவகிரக தோஷம் நிவர்த்தி, ஊர்கண் தோஷம் நிவர்த்தி, உறவு கண் தோஷம் நிவர்த்தி, அண்டை அயலார் கண் தோஷ நிவர்த்தி, சகல கண் திருஷ்டி கழியட்டும், பில்லி சூனியம் விலகட்டும், குடும்பத்தில் செல்வம் பெருகட்டும், அன்பு பாசம் பெருகட்டும், ஆயுள் ஆரோக்கியம் வளரட்டும்னு நீங்கள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே வேண்டிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன்: சகல தோஷ நிவர்த்தி, சர்வ தோஷ நிவர்த்தி, ராகுகேது தோஷ நிவர்த்தி, செவ்வாய் சனி தோஷ நிவர்த்தி, சகல சாபம் தோஷ நிவர்த்தி, சர்வ பீடை தோஷம் நிவர்த்தி, நவகிரக தோஷ நிவர்த்தி, ஊர்கண் தோஷ நிவர்த்தி, உறவு கண் தோஷ நிவர்த்தி, அண்டை அயலார் கண் தோஷ நிவர்த்தி, சகல கண் திருஷ்டி கழியட்டும், பில்லி சூனியம் விலகட்டும், குடும்பத்தில் செல்வம் பெருகட்டும், அன்பு பாசம் பெருகட்டும், ஆயுள் ஆரோக்கியம் வளரட்டும். இப்படி நீங்கள் வேண்டிக்குங்க. இப்படி நீங்கள் சொல்லிவிட்டு உங்களை திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. நல்லா தாங்க இருந்தால் திடீர்னு பார்த்தா ஜுரம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா தாங்க வெளியில் போயிட்டு வந்தால், அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே பார்த்தா அவங்களுக்கு உடம்புக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாதுங்க, கண் திருஷ்டி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகள் நம்ம செஞ்சுட்டா நம்மள இந்த திருஷ்டியிலேருந்து நம்ம காத்துக்கிட்டா, கல்லடி பட்டால் கூட பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்தேங்க. கண் திருஷ்டியை போக்கிக்கோங்க. இந்த மாதிரி எளிமையான முறையில் போக்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பைசா செலவு கூட கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் படிக்குங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் குழந்தைங்களுக்கு கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றி போடுங்கங்க. குழந்தைங்க பண்ணுறது ஆசையாக இருக்கும் பார்க்க. அப்போ நம்மளை அறியாமலே நிறைய பேர் கண்ணு போடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வாரத்தில் 3 நாள் குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க. பக்கத்தில் இருக்க மசூதியில் போய் முடிக்கயிறு போட்டு வரலாம். அதெல்லாம் சிறப்பான பலனை நமக்கு தரும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு எல்லா திருஷ்டியும் போக்கிக்கணுங்க. நல்லதே நினைங்க. கடவுள் நம்ம கூட இருந்து துணை புரிவார். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி.